மதுரை வண்டியூர் கண்மாய் தென்கால் கண்மாயை அதிகாரிகள் ஒப்பந்ததாரர்கள் இணைந்து நாசம் செய்துள்ளனர் என்றும் இதனை ஏற்க முடியாது, நீர்நிலைகளின் நிலையை பார்த்தால் மனவேதனை ஏற்படுகிறது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி தண்டபாணி வேதனை தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் மாரிசாமி விவரிக்க கேட்போம். மாரிசாமி, வணக்கம். இந்த வழக்கின் பின்னணி என்ன? மதுரை வண்டியூர் கண்மாய் மற்றும் திருப்பரங்குன்றம் தென்கால் கண்மாய் பகுதியில் மேம்பாலம் கட்ட தடை விதிக்க கோரிய உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அந்த வழக்கில் வண்டியூர் கண்மாய் மற்றும் தென்கால் கண்மாயை அரசு அதிகாரிகளும் ஒப்பந்தக்காரர்களும் இணைந்து நாசம் செய்திருக்கிறார்கள், இதனை ஏற்க முடியாது, நீர்நிலைகளின் நிலைமையை பார்த்தால் மிகவும் மனவேதனை ஏற்படுகிறது என நீதிபதி தண்டபாணி, உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் நீதிபதி தண்டபாணி வருத்தத்துடன் வேதனை தெரிவித்திருக்கிறார். மேலும் நீர்நிலைக்குள் மண்ணை கொட்டி கட்டுமான பணியை மேற்கொண்டால் திட்ட மதிப்பீடு குறையும் என அதிகாரி மற்றும் ஒப்பந்ததாரர் என்னிடம் கூடிய வார்த்தை மிகுந்த அதிர்ச்சியை அளிக்கிறது, வேதனையை அளிக்கிறது என நீதிபதி தனது வேதனையை பகிர்ந்துள்ளார். அதுபோக கண்மாயை நாசம் செய்யாமல் திட்டத்தை நிறைவேற்ற முடியுமா? அவ்வாறு இருந்தால் அறிக்கை தாக்கல் செய்யுங்கள், அதனை நீதிமன்றம் பரிசீலனை செய்யும், இல்லாத பட்சத்தில் இத்திட்டத்திற்கு அனுமதி வழங்க முடியாது, கண்மாயை நாசம் செய்யும் அளவிற்கு அதாவது அனுமதி வழங்கி அந்த பாவத்தை நான் சுமக்க விரும்பவில்லை என நீதிபதி தண்டபாணி தனது உத்தரவில் தெரிவித்திருக்கிறார். மதுரையைச் சேர்ந்த மணிபாரதி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கில் தான் இது போன்ற வேதனையை நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அதுபோக மதுரை வண்டியூர் கண்மாய் பகுதியில் அதிலிருந்து அண்ணா பேருந்து நிலையத்திலிருந்து கோமதிபுரம் பெட்ரோல் பல்க் வரை 2.1 கிலோமீட்டர் தூரத்துக்கு 150.28 கோடியில் மேம்பாலம் அமைக்கும் பணியை தமிழக அரசு நெடுஞ்சாலைத்துறை தொடங்கி இருக்கிறது. இதே போல தென்கால் கண்மாயில் 200 கோடி மதிப்பீட்டில் விளாச்சேரி மெயின் ரோட்டில் இருந்து மதுரை திருமங்கலம் பிரதான சாலை வரை மேம்பாலம் கட்டப்படுகிறது. இந்த கட்டுமான பணிக்கு தடை விதிக்க வேண்டும் என மனுவில் கேட்டிருந்தார்கள். இந்த மனுவில்தான் சிறப்பு அமர்வு நீதிபதிகள் ER சுவாமிநாதன், புகழேந்தி ஆகியோர் கொண்ட அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுது 2 நீதிபதிகளும் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கினார்கள். இதனைத் தொடர்ந்து 3வது நீதிபதிக்கு தலைமை நீதிபதி மாற்றி உத்தரவு பிறப்பித்தார். அதன் அடிப்படையில் 3வது நீதிபதியான உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி தண்டபாணி முன் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. விசாரணை செய்த நீதிபதி அரசால் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சி பணிகள் நிலைக்கத்தக்கதாக இருக்க வேண்டும், அளிக்கத்தக்கதாக இருக்கக்கூடாது என கூறி நீர்நிலைகளை மக்கள் பயன்பாட்டிற்காக முன்னோர்கள் பொதுநலத்தோடு உருவாக்கிய நிலையில் தற்போது சொந்த தேவைக்காக அதனை நாசம் செய்து வருகிறார்கள். வண்டியூர் கண்மாய் மற்றும் தென்கால் கண்மாயை அரசு அதிகாரிகளும் ஒப்பந்தக்காரர்களும் இணைந்து நாசம் செய்திருக்கிறார்கள், இதனை ஏற்க முடியாது என மன வேதனையை வெளிப்படுத்தி இந்த வழக்கு விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மாரிசாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.